நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரெண்டு முகம் உண்டுன்னு சொல்வாங்க. அதுல ஒண்ணுதான் நாம இந்த உலகத்துக்கு காட்டிட்டு இருக்கக்கூடிய போலியான முகம். ஆனா நம்ம எல்லோருக்குள்ளேயும் இன்னொரு உண்மையான முகம் இருக்கு. அதோட எண்ணங்கள், தேடல்கள் எல்லாமே பெரும்பாலும் தவறானதாகவும் சட்டத்திற்கு புறம்பானதாகவும், ஒரு வகையில அது தவறுன்னு உணர்ந்ததாலதான் அந்த ரகசிய முகத்தை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாம இருக்கும். ஆனா நம்ம மூளைக்குள்ள மட்டுமே வாழ்ந்த அந்த சீக்ரெட் மனுஷனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச இன்னொரு நபரும் நம்ம கூடவே இருக்காங்க. அது யார் தெரியுமா? அதுதான் நம்முடைய செல்போன். நாம என்னதான் பேட்டர்ன் லாக், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெகக்னிஷன் என எக்கச்சக்கமான பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் இந்த சின்ன டிவைஸ் மூலமா நம்மள எக்கச்சக்கமான பேர் தினமும் உளவு பார்த்துட்டே இருக்காங்க. அதிலும் குறிப்பா சைபர் கிரிமினல்ஸ் நம்மள உளவு பார்க்கறதையே அவங்களோட முழு நேர தொழிலா வச்சிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு தேடல்களும் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சு வச்ச அத்தனை டேட்டாஸும் கண்ணுக்கு தெரியாம பகிரப்படுது. அந்த சைபர் கொள்ளையர்களால திருடப்படுது. ஒரு வகையில நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் பற்றி சைபர் கொள்ளையர்கள் பண்ணக்கூடிய இந்த ஆழமான ரிசர்ச் தான் டிஜிட்டல் அரெஸ்டுக்கான முதலீடு. அப்படிதான் கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில தங்கியிருந்த ஒரு தொழிலதிபரை சைபர் கிரிமினல்ஸ் 16 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சிருந்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 1,11,00,000 பறிச்சிருக்காங்க. கழுத்துல கத்திய வச்சு மிரட்டல, குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கோம்னு பிளாக்மெயில் பண்ணல. பின்ன வேற எப்படி இவ்வளவு பணத்தை பறிச்சாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு ரெண்டே காரணம்தான். ஒன்னு, அந்த தொழிலதிபரோட ரகசிய முகம் பற்றிய டீடைல் ரிசர்ச். இன்னொன்னு, அதை ரிவீல் பண்ணதும் அவரோட கண்ணுல தெரிஞ்ச பயம். சவுத் டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர் சென்ற டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பிசினஸ் மீட்டிங்காக கோவைக்கு வந்திருக்காரு. அங்குள்ள பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தவரோட மொபைல் போனுக்கு திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவங்க தன்னை சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய IPS விஜயகுமார்னு அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த பெயரை கேட்டதுமே தொழிலதிபருக்கு ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு தோணி இருக்கு. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபரோட சமீபத்திய வங்கி பரிவர்த்தனைகள் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியானு கிராஸ் செக் பண்ணியிருக்காரு IPS விஜயகுமார்.